கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஈடு குத்து விளக்கின் மத்தியில் உலாவிடும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஆராதனை பாடலை கேட்டோமாம். தேவனை ஆராதித்து தொழுது கொள்ளும் விதம் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு இரட்சகர் சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். John 4:24 God is spirit, and those who worship him must worship in spirit and truth. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற விதம் நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது என்ன ஆவியோடு? நம்முடைய ஆவி தேவனுக்கு முன்பாக நொறுங்கினதும் உடைந்ததுமாய் தேவனை தேட வேண்டுமா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவருக்கு முன்பாக நிற்கும்போது ஒரு காரியம் நம்மை நொறுக்க வேண்டுமாம். என்ன? அவர் பரிசுத்தர், நானும் அசுத்தன். அவரை தரிசிக்கவோ ஆராதிக்கவோ எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் அவருடைய கிருபையினால் நான் தகுதி பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வு வருகிறது அல்லவா? அதுதான் நொறுங்கின ஆவி, உடைந்த ஆவி. அந்த ஆவியோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா? வேதத்தில் பக்தனாகிய ஏசாயா தேவனை தொழுது கொள்ளும் ஒரு விதத்தை வேதம் மிக அழகாய் எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா கண்ட தரிசனத்தில் ஒரு அழகிய தொழுது கொள்ளும் அனுபவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. சேராபீன்கள் தேவனை தொழுது கொள்கிறார்களா? என்ன வார்த்தை சொல்லி தொழுது கொள்கிறார்களாம்? 3ஆம் வசனம், ஏசாயா 6:3, ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். Isaiah 6:3 And one cried out to another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் இடத்தில் ஏசாயா வருகிறார். அந்த இடத்தில் அவருடைய ஆவி நொறுங்கி போகிறது. அவன் சொல்கிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன்னுடைய உள்ள நிலவரத்தை உண்மையாய் ஒப்புக்கொள்கிறார். பாருங்கள், ஆவியோடும் உண்மையோடும் உடைந்த ஆவியோடு உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து அதைத்தான் இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனால் அவரை தொழுது கொள்ளும் பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி? அவர் சிந்தின இரத்தத்தினால். அந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி அவரை நெருங்கும் ஒரு பாக்கியம் கொடுத்தார் அல்லவா? அதை நினைத்து நொறுங்கின இருதயத்தோடு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேராபீன்கள் சொல்லும் அந்த வார்த்தையை நாமும் சொல்லுவோம். அப்பொழுது தேவன் நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார். நம்மையும் ஏசாயா தீர்க்கனை போல ஒரு தீர்க்க தரிசியின் அபிஷேகத்தை கொடுப்பார், ஆவியின் வரங்களை கொடுப்பார். அவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த கிருபை தருவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கும் போது ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க, நொறுங்கின இருதயத்தோடு பணிந்த ஆவியோடு ஆராதிக்க, உண்மையுள்ள இருதயத்தோடு எங்களுடைய காரியங்களை நம்மிடத்தில் அறிக்கையிட்டு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்குமே வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.